வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சத்யஜித் ரே எழுதின வாட் இஸ் ராங் வித் இந்தியன் ஃபிலிம்ஸ் இந்த எஸ்ஸேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. சத்யஜித் ரே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற, அதாவது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு இந்திய பட தயாரிப்பாளர், பட டைரக்டர், அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டோரி ரைட்டர், புக் டிசைனர், அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட்டர் கூட. இவரோட முக்கியமான படங்கள் பார்த்தா பதர் பஞ்சாலி, அபரிஜிதா, சாருலதா அண்ட் சத்ரங்கி கி கில்லாடி. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவருடைய அர்ப்பணிப்போடு அவர் பணியாற்றியதுக்காக அவருக்கு ஹானரரி டிகிரியை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் எவ்வளோ ஒரு சிறந்த படைப்பாளின்னு. இந்த எஸ்ஸே அவருடைய ஒரு புத்தகம் ஆர் ஃபிலிம் தேர் ஃபிலிம்ஸ், அதாவது நம்மளுடைய படங்கள் அவர்களுடைய படங்கள் அப்படின்ற ஒரு புக்கில் தான் எடுத்திருக்கோம். இந்த புக்கில் அவர் எதை பற்றி எழுதியிருக்காருன்னா, நம்ம இந்திய படங்களையும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய ஹாலிவுட் படங்களையும் அவர் ஒப்பிட்டு பார்த்து தான் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சாப்டர் தான் இது. இவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இவர் சொல்கிறாரு இந்தியாவில் சினிமா 1907 ஆரம்பிச்சிது. எப்படி ஆரம்பிச்சதுன்னா பொம்மை சினிமா மாதிரி ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அந்த பொட்டியில் இப்போ நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸ்டில் ஃபோட்டோஸ்னால், ஸ்டில்னா அசைவில்லாதன்னு அர்த்தம், அப்படியே இருக்கிறது, நிற்கிறது. ஸோ அசைவில்லாத ஃபோட்டோகிராஃப்ஸை ஒரு கண்ணாடி வழியாக நம்மளை பார்க்க வைப்பாங்க. இந்த கண்ணாடி பூத கண்ணாடி, அதனால் ஒரு சின்ன ஃபோட்டோ நமக்கு அப்படியே பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் இன்றைக்கி சினிமான்னு பார்த்திங்கன்னா, அப்போது இருக்கிறதுல படம் மட்டும் தான் பார்க்க முடியும். வெளியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டுக்கலாம். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏதாவது சொல்வார், பாடுவார், எது வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ எப்படின்னா, சினிமாவில் கவிதை இருக்குது, இசை இருக்குது, ஓவியம் இருக்குது, ட்ராமா கதை இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, எல்லாமே, அதாவது எல்லா கலை வடிவங்களும் சேர்ந்தது தான் சினிமா. அது மாத்திரம் இல்லாமல் அறிவியலும், அதாவது தொழில்நுட்பமும் ரொம்ப 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 சினிமாவோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. சினிமா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் சினிமா 1907, முதல் ஃபீச்சர் ஃபிலிம்னு 1913. 1920க்குள்ளேயே சினிமான்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். அதில் நிறைய பணம் பொருளக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்துறையாக அது வளர்ந்துருச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் தான் உலகத்திலேயே அதிக படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம். ஹாலிவுட்டுக்கு அடுத்தபடியாக அதிக படங்களை தயாரிக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தா இந்திய நாடு தான். அப்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அவ்வளோ படம் நம்ம தயாரிக்கிறோமே, ஏன் நம்ம வெளிநாட்டில் நம்ம படங்களை திரையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலே அவர் சொல்கிறாரு. ஒருவேளை நமக்கே அவமானமாக இருக்கா, இல்லை நமக்கு தைரியம் இல்லையா, நம்ம படங்களை வெளிநாட்டில் வெளியிடுற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா படம் தயாரிப்பாளர் இருக்கிறவங்களுக்கு படம் வெற்றி அடைஞ்சால் எல்லோரும் கொண்டாடுவோம். ஆனால் ஒரு சறுக்கலோ ஒரு தோல்வியோ வந்தால் உடனே அந்த தயாரிப்பில் ஈடுபட்ட எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்லிக்கிற குணம் இங்கே இருக்குது. அதனாலேயே கூட நம்மளுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. அதே சமயத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சினிமான்றது ஒரு ட்ராமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது சரியாக புரிஞ்சுட்டுருக்காங்களான்றது புரியலை அப்படின்றாரு. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமாவை எடுக்கும் போது எப்படின்னா, ஒவ்வொரு அசைவும் ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் ஒரு மெலோ ட்ராமா இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும், இப்படி தான் எடுத்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கன் சினிமாவில் என்ன நடந்தாலும் அதோடைய தாக்கம் உடனே இந்திய சினிமா மேலே இருக்கும். அமெரிக்காவில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா உடனே அந்த கதையை எடுத்து அதே மாதிரி இந்தியாவில் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்தியாவில் சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்சது இவங்க எடுக்கிறாங்க, எப்படி செய்யணும்னு தெரியும். சரி, அப்படி அமெரிக்கன் படங்களை பார்த்து இவங்க செய்யலை, இந்தியாவை வச்சு இந்திய கருவிலேயே ஒரு படத்தை உருவாக்குறாங்கன்னா நிச்சயமாக அந்த மியூசிக், அதாவது இசை வெஸ்டர்ன் பேக்ரவுண்டாக இருக்கும் அப்படின்றார். அதாவது நமக்கு அவங்களுடைய தாக்கம் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்க முடியல அப்படின்னு தான் அவருடைய வருத்தம். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதாரண அமெரிக்கன் படம் எடுத்தால் கூட அது ஒரு சரியான மாடல் இல்லை. இப்போ நம்ம ஒரு இதை பார்த்து எடுக்கிறோன்னா அது ஒரு சிறந்த மாடலாக இருந்து நம்ம எடுத்தோன்னா பரவாயில்ல. ஆனால் அமெரிக்கன் மூவிஸ் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஏன்னா
அமெரிக்காவில் படங்கள் எப்படி எடுப்பாங்க? அமெரிக்கன் இல்லைன்னா வெஸ்டர்ன் லைஃப் வந்து எடுத்து காட்டுற மாதிரி தான் எடுப்பாங்க. அமெரிக்கன் வாழ்நிலையோ இல்லை வந்து ஒரு வெஸ்டர்ன் வாழ்நிலையோ இந்தியாவோட வாழ்நிலை இல்லை. இந்தியாவில் வாழ்வியல் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வாழ்க்கை முறையே வேறு. அப்போ எதுக்கு படங்களை வந்து அமெரிக்கன் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ்னு ஹாலிவுட்டில் எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பாக இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப பணம் செலவாகும். அந்த அளவுக்கு பணம் இங்கே இல்லை, அந்த அளவுக்கு தொழில்நுட்பமும் இங்கே வளர்ச்சி அடையலை. அதே சமயத்தில் இந்தியன் சினிமாவை பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு கிளாஸியாக இருக்காது, ஒரு பளபளன்னு ஏதோ ஒன்று காட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸோ இல்லைன்னா கற்பனை வளமோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை மட்டும், இந்த கற்பனை வளத்தை மட்டும் நம்ம இந்தியன் சினிமாவில் கொண்டு வந்துட்டோன்னா இந்தியன் சினிமா வந்து சிறந்தாக இருக்கணும். அதாவது இந்தியாவில் இருக்கிற படங்கள் இந்தியாவை பற்றி இருக்கணும், இந்தியன்ஸை பற்றி இருக்கணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுடைய கலாச்சாரத்தை ஒட்டி அவங்களோட வாழ்க்கை முறையை ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து இந்தியாவை பற்றி சொல்லும் போது அந்த உடை ஆகட்டும், அந்த நடக்கிற விதம், நடைமுறை வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து இந்தியனாக இருக்கணும். ஆனால் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நம்மளால் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு படத்தை வந்து தயாரிக்க முடியல அப்படின்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து சரியான பிளானிங் இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து நீ எல்லா விஷயத்துலையும் பார்க்குற, ஆனால் அவங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் ப்ராப்பர் பிளானிங் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய படங்களை வந்து இன்டோர், அதாவது ஒரு ஸ்டூடியோக்குள்ளேயே எடுக்கிறாங்க. ஏன் இந்தியா வந்து அவ்வளோ அழகான ஒரு நாடு, அப்போ வெளியில் எடுக்கலாம்ல, நம்ம கதைக்கு தேவையான இடங்கள் எல்லாமே இருக்கே இந்தியாவில், அப்போ ஏன் ஒரு ஸ்டூடியோவிலேயே படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி அவர் கேட்குறாரு. அதே சமயத்தில் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, இப்போ புது புது கம்பெனிங்கெலாம் வருது, அவங்க நிறைய முன்னேற்றமான வழியில் இந்தியாவை எடுத்துன்னு போகிறாங்க, இந்தியன் சினிமாவை எடுத்துன்னு போகிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு அவர் தர்த்தி கி லால் என்ற படத்தை சொல்கிறாரு. இதை தயாரித்தது வந்து IPTA. அவங்க வந்து டெக்னிக்கலாகவும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டும் சரி, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தை எடுத்து காட்டுற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்ததுன்னா இந்திய சினிமாவுடைய தரம் வந்து கண்டிப்பாக உயரும்னு சொல்லி இந்த எஸ்ஸேயை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.